எம்பெடட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். எம்பெடட் ஃபிகர்ஸ்னால் ஒரு டிசைன் இருக்கும், அது எந்த டிசைனில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டிசைன் இருக்கும், இதை சின்ன சின்னதாக உடைச்சா எந்தெந்த டிசைன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 2 டைப் தான் கேட்பாங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ கொஸ்டின்ஸ் போவோம். ஓகே, இதில் என்னன்னா இசட் ஷேப்பில் ஒன்று இருக்குது. இது இந்த 4 ஃபிகரில் எதில் அவைலபிளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இசட் ஷேப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் இசட் ஷேப்புன்ற மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆன்சராக இருக்கலாம். செகண்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இசட்ன்றதுக்கான பாசிபிலிட்டி எதுவும் இல்லை, இங்கே ஒரு ஃப்ளாட் இருக்கானா கொண்டு போக முடியாது. தேர்ட் ஃபிகர்லேயும் இசட்டுக்கான பாசிபிலிட்டி இல்லை, ஃபோர்த்தில் சுத்தமாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 1. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபிகர் கரெக்டாக இந்த டிசைன் மேட்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். செகண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்புறம் ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி வருது, 4 ஷேடு. ஓகே, இப்போ இங்கே இந்த சைடில் ட்ரையாங்கிள் இருக்குது, இது குவாட்ரிலேட்டரலும் இருக்குது. ஸோ வரைஞ்சே பார்த்துருவோம். ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் குவாட்ரிலேட்டரலும் இருக்குது. ஓகே, இப்போ இதுலேயும் ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிள் இல்லை. ஓகே, இந்த சைடு ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் குவாட்ரிலேட்டரல் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த செகண்ட் கிடையாது. இங்கேயும் ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் குவாட்ரிலேட்டர் கம்ப்ளீட் ஆகலை. இதில் ட்ரையாங்கிள் இருக்குது, அடுத்த ஃபிகருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 1. ஸோ ரெக்டாங்கிள், அதுக்கு மேலே 2 ட்ரையாங்கிள். இங்கே பார்த்தீங்கனாலே இது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 1 கூட இருக்கலாம். இங்கேயும் ரெக்டாங்கிள் இருக்குது, ஆனால் 2 ட்ரையாங்கிள் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ செகண்ட் கிடையாது. இங்கேயும் ரெக்டாங்கிள் இருக்குது, ஆனால் 2 வரல, 1 தான் வருது. ஸோ இதுவும் கிடையாது. தேர்டுக்கு ரெக்டாங்கிளே இல்லை, ஸோ அதனால் இது கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்து 1. ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இங்கே பட்டர்ஃப்ளை ஷேப் இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக இன்னொரு பார்ட் இல்லை, வேறு எங்கேயும் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ 1 கிடையாது. செகண்ட் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் இருக்கலாம். தேர்டில் அந்த ஷேப்பே வரல, ஸோ தேர்ட் கிடையாது. ஃபோர்த்து சுத்தமாகவும் இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2. ஒரு 2 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளும் எங்கே மேட்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது, இன்னொரு சின்ன ட்ரையாங்கிள் இல்லை. இங்கே சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு நாபம் இருக்குது, அது மேலே ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் இருக்குது. ஸோ செகண்ட் ஆன்சராக இருக்கலாம். இங்கே சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலேயே ஒரு ட்ரையாங்கிள் இல்லை, அதுக்கு அவுட்டரில் இருக்குது. ஸோ இது இருக்க முடியாது, வேறு ஆப்ஷன்ஸும் இல்லை. ஓகே, இங்கே சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஆப்ஷன் இல்லை, பெரிய ட்ரையாங்கிள் தான் இருக்குது, சின்ன ட்ரையாங்கிள் அதை விட உள்ளேயே இருக்குது. ஸோ 4ம் கிடையாது. நமக்கு ஆன்சர் 5க்கு ஆன்சர் 2. ஓகே, நெக்ஸ்ட் நம்புவோம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு ரைட் சைடில் ஒரு டைரக்ஷன். ஸோ ட்ரையாங்கிள் இருக்குது, கோடு இருக்குது, பட் டாப் இல்லை. ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் கோடு வேறு இடத்துல இருக்குது. ட்ரையாங்கிள் இருக்குது, பட் டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. இதில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் கரெக்டாக இருக்குது அண்ட் ஒரு கோடு இருக்குது, ஒரு ரைட் சைடு இருக்குது அண்ட் ஒரு டாட்டும் இருக்குது. ஓகே, ஸோ 6க்கு ஆன்சர் 4. அடுத்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மலை மாதிரி லெஃப்ட் சைடு, அப்புறம் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. இங்கே அந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இங்கே வருது, பட் ஆனால் ஃபுல்லாக ரீச் ஆகிடுது, அங்கே ரீச் ஆகலை. ஸோ இது வந்து கிடையாது. இங்கேயுமே ரீச் ஆகிடுது, அப்போ இதுவும் கிடையாது. இது ரீச் ஆகலை, திருப்பி மேலே போகுது, திருப்பி கீழே வருது. ஓகே, இந்த லைனும் இருக்குது, இங்கே இருக்க வேண்டிய கரஸ்பாண்டிங் லைனும் இருக்குது. ஸோ இந்த ஃபிகர் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. தேர்ட் ஃபிகர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும்.
ஸோ தேர்ட் ஃபிகரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸோ நமக்கு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரல, சாய்வாக வருது. அதனால் ஃபோர்த்து ஃபிகர் கிடையாது. எப்பவுமே மீதி இருக்க 3 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே ஆகணும். இதில் ஓவல் ஷேப் இருக்குது, இங்கேயும் ஓவல் ஷேப் இருக்குது, பட் அந்த லைன் இங்கே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர் கிடையாது. இங்கே ஓவல் ஷேப் இருக்குது, நிறைய ஓவல் ஷேப் இருக்குது, அந்த லைன் இல்லை. ஓகே, இங்கே ஓவல் ஷேப் இருக்குது, லைனும் இருக்குது. ஸோ தேர்ட் ஃபிகர் இருக்கலாம். இங்கே ஓவல் ஷேப் இருக்குது, ஆனால் லைன் இல்லை. அப்போது 8க்கு ஆன்சர் 3. அடுத்து ஸ்கொயருக்குள்ளே வர மாதிரி இருக்குது லைனிங்கு. இதை ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி போகும், இப்படி வரும், இங்கே இறக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கான வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் கிடையாது. செகண்டு ட்ரை பண்ணிங்கன்னா லென்த் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரைட்டு, ஸ்ட்ரெயிட்டு, பேக், கீழே வந்து லெஃப்ட் போகலாம். ஸோ செகண்டுக்கு ஆப்ஷன் இருக்குது. தேர்டுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, தேர்டு வராது, ஏன்னா ஃபுல் லென்த்து கீழே வரைக்கும் ரீச் ஆகலை. ஃபோர்த்துக்கு டாப் போல, மேலே போல. ஸோ ஆன்சர் நமக்கு 2. அடுத்து டி மாதிரி ஒரு சிம்பிள் கீழே போட்ட மாதிரி இருக்குது. இதில் இங்கே வரையலாம் டீன்றத. ஸோ ஆன்சர் 1 இருக்கலாம். இங்கே டாப்பில் வரைய முடியல, இங்கேயும் டீ ஃபுல்லாக வரல, இங்கே டீக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ ஆன்சர் 1. அடுத்து ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இங்கே போயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்க்கணும். போயிருக்கான இந்த எக்ஸ் மார்க் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுலேயும் எக்ஸ் மார்க் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் பாயிண்ட் ஜங்ஷனில் போகுது, இங்கே ஜங்ஷனில் போல டாப்பில் தான் போகுது. ஸோ இது எக்ஸ் மார்க்கு கரெக்டாக ஜங்ஷனுக்கு போகாமல் கொஞ்சம் தள்ளி நின்று போகுது. அப்போது தேர்டு கரெக்டாக இருக்கும். இங்கே ஜங்ஷன் பாயிண்ட் இங்கே வருது. ஸோ ஃபோர்த்து தப்பு. ஸோ நமக்கு ஆன்சர் 11க்கு 3. டபிள்யூக்கு ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் டபிள்யூ இருக்குது, பட் ஆனால் கீழே போகிற மாதிரி கோடு இல்லை, ஃப்ரண்ட்டில் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது தப்பு. இங்கே டபிள்யூவே இல்லை, டபிள்யூ இருக்குது, ஆனால் அந்த கோடு உள்ளே போன மாதிரி இருக்குது, வெளியில் போன மாதிரி வரல. நமக்கு வெளியில் போன மாதிரி வரணும். இதுலேயும் டபிள்யூ இருக்குது, ஆனால் கோடு எல்லாமே உள்ளே போன மாதிரி தான் இருக்குது. கோடு வெளியில் போன மாதிரி வரணும். ஸோ இதில் தான் டபிள்யூ இருக்குது, இதில் தான் கோடு வெளியில் போன மாதிரி இருக்குது. ஸோ 12க்கு ஆன்சர் 4. அடுத்தது ஒரு வி, அதில் ஒரு சர்க்கிள் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு வியும் சர்க்கிளும் இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அது ஆர்க்காக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்லை. ஸோ இது கிடையாது. இது வி இருக்குது, பட் ஆனால் இங்கே ஆர்க் இல்லை, லைனாக இருக்குது. ஸோ அப்போ 2வும் கிடையாது. இங்கே வந்து கர்வ்டு தான் இருக்குது, ஆர்க் மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே லைனாக தான் போகணும். ஸோ இதுவும் கிடையாது. இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா லைன் கரெக்டாக வருது, ஆர்க்கும் கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் 4. அடுத்து என்னன்னா 5 சர்க்கிள் கூட ஒரு சர்க்கிள், 6 சர்க்கிள் வரணும். இங்கே மட்டும் தான் இருக்குது. இதில் எத்தனை சர்க்கிள் இருக்குன்னா 5 தான் இருக்குது, 6 வரல. ஸோ இது கிடையாது. இதுலேயும் 5 தான் இருக்குது, 6 வரல. இதுவும் கிடையாது. இதில் 6 சர்க்கிள் இருக்குது. ஓகே, இது இருக்கலாம். இதில் 4 சர்க்கிள் தான் இருக்குது, இது கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3rd. நம்ம எப்பவுமே கவுண்ட்டு தான் வச்சு டேலி பண்ணணும். 3 லைன்னா 3 லைன் இருக்கணும், 2 லைன்னா 2 லைன் இருக்கணும். அப்படி பார்த்தா தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஃபிகரை பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் ஃபிகரில் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீச் பண்ணால் கரெக்டாக இறங்கிறதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ 1 கிடையாது. 2ல் அந்த ஷேப்பே இருக்கிற மாதிரி தெரியல. 3லேயும் இப்படி பெண்ட் ஆகிற மாதிரி எதுவும் வரல. ஓகே, 4த்தில் பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் 15க்கு வந்து 4. இந்த கொஷனில் என்னென்னா இந்த காம்போனன்ட் எதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிறது எத்தனையோ அது மட்டும் தான் இருக்கணும். அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, அது ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இங்கே மொத்தம் 4 இருக்குது, 4 சிம்பிள்ஸ் இருக்குது, 4 ஃபிகர் இருக்குன்னு வச்சுங்க.
கரெக்டாக இந்த 4 மட்டும் எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, முக்கோணம் இருக்குது. இந்த ஃபிகரில் முக்கோணம் இல்லை, ஸோ அப்போ இது கிடையாது. இதுலேயுமே ஒரு முக்கோணம் இருக்குது, அப்போ இதுவுமே கிடையாது. அடுத்து இங்கே பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு காக்கா பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, இது இருக்குது. ஒரு லைன் இருக்குது, லைன் இருக்குது. 2 சர்க்கிள் ஒட்டின மாதிரி இருக்குது, ஸோ 2 சர்க்கிள் ஒட்டின மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ஷேப் ஒன்று இருக்குது, இல்லை சி ஷேப்பில் இருக்குது, ஸோ இதுவுமே இருக்குது. இது இருக்கலாம் ஆன்சர். அப்போ தேர்ட் இருக்கலாம். ஃபோர்த்தையும் செக் பண்ணிப்போம். 2 காக்கா பறக்கிற மாதிரி சிம்பிள் இருக்குது. இந்த சி வேவ்ஸ் மாதிரி இருக்க சிம்பிளும் இருக்குது. டாட்டு 2 சர்க்கிள் இருக்கணும், ஆனால் இங்கே ஒரு சர்க்கிள் தான் இருக்குது, ஸோ இது தப்பு. 2 சர்க்கிள் இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 16க்கு 3. ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் எதில் கரெக்டாக இருக்குன்னு போன சம் பார்த்த மாதிரி பார்க்கணும். மொத்தம் இதில் எத்தனை இருக்குது? 8 சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 8 சிம்பிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் நமக்கு இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுமே இந்த ஓலை குத்துற மாதிரி இருக்க சிம்பிள் கிடையாது, ஸோ இந்த ரெண்டுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஒரு ஏணி இருக்குது. இசட் இருக்குது. சர்க்கிள்குள்ளே ஒரு டாட்டு, சர்க்கிள்குள்ளே ஒரு டாட் இருக்குது. சர்க்கிள்குள்ளே ஒரு ப்ளஸ்ஸு, சர்க்கிள்குள்ளே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஒரு முட்டை ஷேப்பு, அதுக்குள்ளே 2 லைனு, முட்டை ஷேப்பு 2 லைன் இருக்குது. ஒரு டைமண்ட் ஷேப்பு இருக்குது. ஸ்வஸ்திகா சிம்பிள் இருக்குது. ஸோ தேர்ட் ஆன்சராக இருக்கலாம். 4 செக் பண்ணுவோம். ஸ்வஸ்திகா சிம்பிள் இருக்குது, சரி. ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருக்குது. ஏணி இருக்குது. இசட் இருக்குது. சர்க்கிள்குள்ளே ப்ளஸ்ன்ற சிம்பிளே இதில் இல்லை, ஸோ 4 ஆன்சர் இல்லை, 3 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள். சிம்பிள். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஃப்ளவர் கீழே ஒரு காம்பு மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் ஃப்ளவர் இருக்குது, காம்பெலாம் இருக்குது, பட் இந்த டைரக்ஷன் தப்பாக இருக்குது. இதில் உள்ள இருக்குது, இதில் வந்து தலைகீழே இருக்குது. ஸோ அதாவது இங்கே ஷார்ப்னஸ் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி இருக்குது, இங்கே ஷார்ப்னஸ் ரிவர்ஸில் இருக்குது, காம்பு கூட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் கிடையாது. செகண்ட் ஃபிகரில் அந்த லைனிங் இல்லை, இந்த காம்புன்னு சொல்லக்கூடிய லைன் இல்லை. தேர்டில் காம்பு இருக்குது, சர்க்கிள் கோடும் இருக்குது, லைன் இருக்குது, காம்பு இருக்குது, அண்டு உள்ளே இருக்க வேண்டிய ஃபிகரும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது. ஸோ தேர்ட் இருக்கலாம். ஃபோர்த்து லைன் ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த ஷேப்பில் வரல, இந்த ஆங்கிள் வரல, எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஸோ 18க்கு ஆன்சர் 3.